வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைக்கு திருமூலரின் திருமந்திர பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம். திருமந்திரம் பாடல் எண் 2863. துரிய அதீதர் சொல்லுறும் பாழாம். அரிய துரியம் அதீதம் புரியில் விரியும் குவியும் உள்ளாய் மிளிரும் தன் உருவும் திரியும் உரைப்பது எவ்வாறே. வாழ்க வளமுடன். துரிய அதீதர் சொல்லுறும் பாழாம். துரியாதீதம் என்கிற அந்த இறைவனை உணர்ந்த நிலையில் அவர்கள் பிறருக்கு சொல்லுவார்களா என்று சொன்னால் சொல்ல முடியாத ஒன்றாக உணர்வாத்மமாக உணர்வதாகத்தான் இறைவன் இருக்கிறது என்பதை பாழாக இருக்கிறது, ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறது என்று கூறுவார்கள். அரிய துரிய அதீதம் புரியில். துரியத்தில் அறிய முடிகிறது, அழுத்தம் தெரிகிறது. ஆனால் அதே துரியா அதீதம் என்று செல்லும்போது ஒன்றுமே இல்லாத ஒன்றாக, நாமே அங்கு இருப்பது தெரியாத நிலை இருப்பதாக நாம் உணர்வதாக உருவும் திரியும். உருவமே இல்லாமல் நாம் அமர்ந்திருப்பதாக நமக்கு தெரிகிறது. உரைப்பது எவ்வாறு? நாமே அங்கு இல்லை. அவ்வாறு இருக்கும் அந்த உணர்வை நாம் பெற்றபோது நாம் இவ்வாறு இருக்கிறது என்று சொல்ல முடியும்? குவிகிறது ஆக்கினியில், விரிகிறது அறிவிச்சல்களில், வில்லாய் மிளிர்கிறது பேரியக்க களத்தில். அவ்வாறு மிளிர்ந்த பிறகு உருவம் திரியும். நம்முடைய உருவமே இல்லாமல் செல்கிறது. அவ்வாறு செல்லும் அந்த நிலையை உரைப்பது எவ்வாறே என்று கேட்கிறார் திருமூலர். நாமே இல்லாமல் அமர்ந்து அந்த அகத்தவத்தில் ஒன்றுமே இல்லாத ஒன்றாக நாம் மாறிப்போகும்போது அதை எவ்வாறு இருந்தது என்று எவ்வாறு உரைப்பது என்று வினவுகிறார். ஆக துரியம் என்பது மூளைச்செல்களில் அபரிமிதமாக அறிவு பயணத்தை மேற்கொள்வதாக நாம் கவனிக்கிறோம். பிறகு வில்லாய் மெளிரும். வில் போல அனைத்து பக்கங்களிலும் இந்த மனம் விரிந்து கொண்டே சென்று பேரியக்களம் முழுவதும் பார்ப்பதாக சென்ற அந்த மனம் நம்முடைய உருவமே இல்லாமல் உருவும் திரியும். உருவம் இல்லாமல் போய் உரைப்பது எவ்வாறு? துரியாதீதம் என்ற இந்த நிலை எவ்வாறு இருந்தது என்று உரைக்க முடிகிறதா என்று சொன்னால் உரைக்க முடியவில்லை. குரு வேதாத்ரி கூறும்போது இந்த நிலையை அச்சரங்கள் கொண்டு விளக்க முடியாது. அது பேரின்பம். அந்த ஆனந்த அனுபவத்தை நாம் உணரும் போது ஒன்றே ஒன்று வரைக்கும் சொல்லலாம். அது மௌனித்திருக்கிறது, இருப்பு நிலையாக இருக்கிறது, அசைவற்றிருக்கிறது என்று கூறுகிறார். வள்ளல் ராமலிங்க அடிகள் உணர்ந்த போது பேரியக்க களத்தை விவரிக்கும் போது மயிலாக தோகையை விரித்து ஆடுவதாக இந்த பேரியக்க களத்தை பார்த்த அவர் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி என்று கூறுகிறார். மயில் குயில் ஆச்சுதடி. பேரியக்களும் தோகையை விரித்தது போல் காட்சி தந்தது. அதை தாண்டி நான் கவனித்த போது குயில் போல் கும்மிருட்டாக போய்விட்டது என்று அவர் கூறுகிறார். ஆக இந்த துரியாதித்த நிலையை ஒவ்வொருவரும் உணரும் போது அது ஒன்றுமே இல்லாத ஒன்று பாழாக இருப்பதை உரைப்பது எவ்வாறு? அப்படி உரைக்கக்கூடிய நானே அங்கு இல்லாமல் அந்த இறைநிலையாகவே மாறி அமர்ந்திருக்கும் போது
அங்கு இருக்கிறேனா இல்லையா என்று எனக்கு தெரியாத போது நான் எவ்வாறு உரைக்க முடியும் இறைவனை என்று கருத்து தெரிவிக்கும் திருமந்திர இந்த பாடலை நாம் சிந்திப்போம், ஆன்மீகத்தில் பயணிப்போம், குருவை பற்றி கொள்வோம், குரு காட்டும் பாதையில் செல்வோம். நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம். இதுகாரும் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்யப்படுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.